ஆயிஷா நான் சொல்றாங்க, குன்து உரீது ஹூடி நப்சி, நான் அங்கனைக்கு அடக்கப்படணும்னு நினைச்சேன். ஏண்டா வாப்பா கணவர் அதோட இவ மனைவி மகள் என்ற லெவல்ல வெறிப்பா நான் அங்க அடக்கப்படணும்னு நினைச்சேன். ஆனால் உமர் கேட்ட பின்னால் நான் அதை மறுக்க மாட்டேன், உமரை அங்கே அடக்குங்கள் என்று சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அங்கே அடக்குங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அந்த நேரத்தில் மறுபடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என்னை நீங்கள் கொண்டு போகின்ற பொழுது ஆயிஷா என்னோட வீட்டிலே வைத்து சலாத்தை சொல்லி மறுபடி அனுமதி கேளுங்கள், அனுமதி தந்தால் என்னை அங்கே அடக்குங்கள், இல்லை என்றால் சர்வசாதாரணமாக மூமின்கள் அடக்குவதை போன்று என்னை அடக்கி விடுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அதற்கு பின்னால் தான் அடுத்த கலீஃபா யார் வர வேண்டும், என்ன சூரா அமைய வேண்டும் என்ற உபதேசங்கள் எல்லாம் செய்துவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்தார்கள் என்ற செய்தியை சஹீஹுல் புகாரிலே பார்க்கிறோம். நான் ஏன் இதை சொன்னேன் தெரியுமா? இந்த மரணிக்கின்ற வேளையில் இவ்வளவு நல்ல காரியங்களை செய்வதற்கு அல்லாஹ் அவருக்கு சந்தர்ப்பம் கொடுத்தானே. ஒரு 10-20 நிமிஷம் 25-30 நிமிஷம் வரைக்கும் அந்த நேரத்தில் இவ்வளவு நல்ல வேலைகளையும் செய்து தான் எங்க அடக்கப்படணும், கடன்கள் எவ்வளவு, அடுத்த கிலாபத்து எவ்வளவு, மகனுக்கு அது எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, என்ற மரணத்திற்கு பின்னால் என்ற மகனுக்கு ஆட்சியை கொடுத்து விட வேண்டாம், என்ற மரணத்துக்கு பின்னால் என்ற மகனுக்கு ஆட்சியை கொடுத்து விட வேண்டாம், இது இஸ்லாத்துடைய சொத்து, இது இஸ்லாத்துடைய சொத்து என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். கடைசி வரைக்கும் அப்துல்லா இப்னு உமர் மௌத்தாகும் வரைக்கும் ஆட்சி எதையும் எடுக்கல, எந்த கிலாபத்தும் எடுக்கல, எங்க பொறுப்பும் எடுக்கல, சர்வசாதாரண பொறுப்புகளை கூட அப்துல்லா இப்னு உமர் எடுக்கவில்லை. ஆனால் முழு மக்களும் ஆதரவாக இருந்தார்கள், மௌத்து வரைக்கும் அவர் எடுக்கல. எந்த அளவுக்கு இருந்தார் என்றால், கிலாபத்துகள்ல பிரச்சனை வந்தால் நீயா நானா கலீஃபாண்டு பிரச்சனை வந்தால் 2 பேருக்கு ஒப்பந்தம் பண்ணாம தனியா இருப்பாரு, ஒத்துமையாகிட்டா ஒப்பந்தம் பண்ணிடுவாரு. அந்த அளவுக்கு அப்துல்லா இப்னு உமர் தனது தந்தை எதை விரும்பினாரோ அந்த அமைப்பிலேயே வாழ்ந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று சகோதரர்களே, நான் நினைக்கிறேன் இந்த யுத்தம், அதாவது ஹுனைன் அல்லது ஒரு முக்கியமான கந்தக் யுத்தம், இந்த 2 யுத்தத்தில் ஒரு யுத்தத்திலே சாதிபுர் ரபி மிகவும் ஒரு பெரியோர் பங்களிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கின்ற காலத்தில் பெரியோர் பங்களிப்பை செய்கிறார்கள். ஆனால் யுத்த காலம் முடிந்த பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதி இப்னு ரபியை தேடுகிறார்கள், காணவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தேடி பார்க்குமாறு சொல்கிறார்கள், சாதி இப்னு ரபியை தேடி பார்க்குமாறு சொல்கிறார்கள். நான் மரண வேலையை சொல்கிறேன். அவங்க தேடி போகிறார்கள். தேடி போனால் இது உஹது யுத்தத்திலே தேடி போனால் நிறைய முக்கியமான நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள். தேடி போகிறார்கள். தேடி போனால் சாதி இப்னு உமர் அதாவது குற்றுயிராக கிடக்கிறார், மௌத்தாகின்ற கடைசி கட்டம். ஒருவர் தேடிக்கொண்டே வருவதை பார்க்கிறார்கள், அந்த கொலை செய்யப்பட்ட பட்டியலுக்குள்ளே இருக்கிறார். அப்பொழுது இவர் கேட்கிறார், என்ன தேடுகிறீர்கள் என்று பார்க்கிறார்கள். சாதி இப்னு ரபி, சாதி இப்னு ரபி இருக்கிறார், அவர் அதாவது உயிர் போகின்ற நிலையில் இருக்கிறார். என்ன தேடுகிறீர்கள் என்று அதை கண்டவுடன் அவர் சொல்ல, அதாவது உயிர் போவதற்கு ஒரு சில நேரமே இருந்தது அவருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, என்ன தேடுறீங்க? அவர் சொல்றார், இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅஸனி லிஅன்துர மாதா ஃபுஇல்த, உங்களுக்கு என்ன நடந்தது என்பதை பார்ப்பதற்காக நபியர்கள் என்னை அனுப்பினார்கள். ஃபகால சஅத் சொன்னாரு, இக்ரா அலா ரசூலுல்லாஹி ஸலாம மின்னி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். வ அக்பிர்ஹு அன்னி மய்யிதுன், நான் மரணிக்க போகிறேன் என்பதை சொல்லுங்கள், நான் மரணிக்க போகிறேன் என்பதை சொல்லுங்கள். வ இன்னி கத் துஇன்து 12 தஅனதன், 12 குத்துக்கள் என் மீது விழுந்துள்ளன, 12 குத்துக்கள் வாள்வெட்டுக்கள் என் மீது விழுந்துள்ளன. அதிலே வஅன்ஃபத்து பிஹி, நான் அதிலே கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டேன். ஃபஅன ஹாலிகுன் லா மஹாலத, நான் மௌத்தாகவே போகிறேன், எனக்கு இங்கிருந்து தப்புவதற்கான உடல் ரீதியாக எந்த வழியும் கிடையாது. எனவே எனது சமூகத்தினருக்கும் சலாத்தை சொல்லுங்கள், எனது சமூகத்தினருக்கும் சலாத்தை சொல்லுங்கள். வகுல்லஹும், அவர்களுக்கு சொல்லுங்கள், அதாவது சமூகத்தினர் மதீனாவாசிகள், லா உத்ர லக்கும் இன் ஹலஸ இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபீக்கும் ஐனு தரஃபின், நபி அவர்களை விட்டு கொஞ்சம் ஒதுங்கினாலும் உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான நியாயமான காரணமும் இல்லை என்பதை சொல்லிவிடுங்கள். நபி அவர்களை விட்டு மரணிக்கின்றார், அந்த நேரத்தில் சொல்கிறார், நபி அவர்களை விட்டு கொஞ்சம் ஒதுங்கினாலும் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு எந்த விதமான நியாயமான காரணம் இல்லை என்று சொல்லிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு மரணித்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற பொழுது நடந்த செய்தி. சகோதரர்களே, அதே போன்று மரணிக்கின்ற வேளைகள் நடந்த சில சிறப்பான அம்சங்களில் ஜுலைபீப் என்ற ஒரு நபித்தோழர், எங்களுக்கு அதிகமான பேருக்கு அவரை தெரியாது, ஜுலைபீப் என்ற நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கடுமையாக மதித்தார், அவரை கடுமையாக மதித்தார். ஆனால் நபித்தோழர்கள் அவரை ஒரு பெரிய அளவு ஒரு புள்ளி கொடுத்து வைக்கவில்லை. காரணம், அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றோ உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரிய தியாகங்களை எல்லாம் செய்யவில்லை. ஆனால் இஸ்லாமிய உணர்வுகளை மனதிலே நிறைய சுமந்திருந்தவர். அவர் அழகிலும் கூட ஒரு மிகவும் குறைவானவராக இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது மிகவும் பெரிய சிரத்தை எடுத்தார், அவரை மிகவும் கவனித்துக் கொண்டே இருந்தார். ஒரு யுத்தகலம் முடிவடைகிறது. முடிவடைந்த பின்னால் ஒவ்வொரு ரசூலுல்லாஹ் கேட்பார்கள், யார் யார் கொல்லப்பட்டிருக்கிறான்னு கேட்பார்கள்.
அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹல் தஃகிதுன மின் அஹத், யாராவது காணவில்லையா, வந்தவர்களில் யாரையாவது நீங்கள் காணவில்லையா என்று கேட்கிறார்கள். அதற்கு சஹாபாக்கள் போய் தேடி பார்க்கிறார்கள். இன்ன நபர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னென்ன நபர்கள் மரணித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் கேட்கிறார்கள், ஹல் தஃகிதுன மின் அஹத், இன்னும் வேற யாரையாவது நீங்கள் காணவில்லையா? போகிறார்கள், தேடி பார்க்கிறார்கள், மறுபடியும் வந்து சொல்கிறார்கள், எல்லாரும் இருக்கிறார் யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலாக்கின்னி அத்லுபு ஜுலைபீபன், நான் ஜுலைபீபை தேடுகிறேன், நீங்க காணல, நான் தேடுறேன், ஜுலைபீபை காணவில்லை என்று சொன்னார்கள். நீங்க இவ்வளவு எல்லாரும் கண்டுட்டேன்னு சொல்றீங்க, ஜுலைபீபை காணவில்லை என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களோடு அந்த இதுக்குள்ள போறாங்க, தேடிக்கிற ஜுலைபீபை. சஹாபாக்கள் அவரை நினைவில் வச்சிக்கல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவில் வச்சிருந்தாங்க. அதுதான் சகோதரர்களே அவர் மௌத்து வரைக்கும் விரும்பப்பட்ட ஒரு தலைவராக இருந்ததற்கான காரணம். தேடிக்கிட்டு போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. தேடிக்கிட்டு போனால் ஜுலைபீப் வந்து 2 கையும் வெட்டப்பட்டு, இந்த 2 கையும் இல்லை, வெட்டப்பட்டு கீழே விழுந்து மௌத்தாகிறார்கள். அவருக்கு பக்கத்தில் 7 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 7 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அறிவிக்கிற நபித்தோழர் சொல்லுகிறார், 7 பேரோடு போராடி 7 பேரத்தை கொண்டு விடுகிறார். இவரும் அந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிறாரு, கொல்லப்பட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் அப்படியே கையில தூக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த அறிவிக்கிற நபித்தோழர் சொல்லுகிறார், அந்த நபித்தோழருக்கு அந்த நேரத்தில் 2 கைகளும் இருக்கவில்லை, அவரது 2 கைகளாக நபி அவர்களுடைய கைகளே இருந்தன. அவர் 2 கைகளாக ரசூலாக தூக்குறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளே இருந்தன. நபியர்கள் தூக்கிவிட்டு சொன்னார்கள், ஹாதா மின்னி வ அன மின்ஹு, நான் இவரில் உள்ளவர், இவர் என்னில் உள்ளவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் முஸ்லிமிலே பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எடுத்து வந்து ஒரு குழி தோண்டி நபி அவர்களை வைத்து அடக்குகிறார்கள். இதை நாங்கள் முஸ்லிமிலே பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு கடைசி நிமிடத்தில் கிடைக்கின்ற மிகவும் சிறப்பான ஒரு அளவுக்கு, அதாவது மனிதனால் எதிர்பார்க்க முடியாத ஒரு சிறப்புகளில் நபி அவர்களே தேடி போய் ஒருவரை தூக்கி இவர் எண்ணில் உள்ளவர், நான் இவரில் உள்ளவர் என்று சொல்லி நபி அவர்களை அடக்கினார்கள் என்ற செய்தியை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே மனதிற்கு இது போன்ற மரணங்கள் எங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று உள்ளம் பிரார்த்திக்கிறது. சகோதரர்களே, இது எல்லாவற்றையும் விட நாங்கள் விரிவாக கேள்விப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணம் இருக்கிறது, அதில் சில வார்த்தைகளை நாங்கள் கேள்விப்படவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள். புகாரியிலே வருகிறது, எப்படி நபி அவர்கள் மரணித்தார்கள், என்னென்ன ஆசைப்பட்டார்கள், என்னென்ன நிலையில் நபி அவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஆயிஷா எல்லாம் சொல்கிறார்கள், அதாவது தூஃபிய ஃபீ பைத்தி, எனது வீட்டில் தான் நபி அவர்கள் மரணித்தார்கள், என்னுடைய வீட்டில் தான் நபி அவர்கள் மரணித்தார்கள். வஃபி யௌமி, எனது வீட்டுக்கு வருகின்ற நாளில் தான் நபி அவர்கள் மரணித்தார்கள். வபைன ஸஹ்ரி வ நஹ்ரி, இந்த பகுதிக்கும் இந்த பகுதிக்கும் இடையில் நபி அவர்கள் சாய்ந்த நிலையில் மரணித்தார்கள். என் களத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சாய்ந்து கொண்டிருந்த நிலையில் நபி அவர்கள் மரணித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஜமஅ பைன ரீகி வ ரீகிஹி இன்த மௌத்திஹி, அல்லாஹ் தஆலா எனது எச்சிலையும் நபியுடைய எச்சிலையும் கடைசி நிமிடத்தில் சேர்த்தான் என்று சொன்னார்கள். எனது எச்சிலையும் நபியுடைய எச்சிலையும் கடைசி நிமிடத்தில் சேர்த்தான் என்று சொன்னான். ஆயிஷா ரலியல்லாஹு உருக்கமா சொல்றாங்க, அந்த இடத்தை சேர்த்தான். நான் எப்படி சேர்த்தான் தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தத்தில் என் மேலில் அதை உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், பக்கத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தகல அலைய அப்துர் ரஹ்மான், எனது தம்பி அப்துர் ரஹ்மான் வீட்டுக்குள்ள வந்தார். வபி யதிஹி சிவாக், வபி யதிஹி சிவாக், அவரது கையிலே ஒரு பள்ளி விளக்கக்கூடிய அரா குச்சி, பள்ளி விளக்கக்கூடிய ஒரு குச்சி. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த டைம்ல அவ்வளோ பேச இயலாது, உயிர் போகின்ற கட்டம் போன்று இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேச முடியாது. நபி அவர்கள் ஃபரஐதுஹு யன்துரு இலைஹி, அப்படியே பார்க்குறாங்க, அந்த மிஸ்வா குச்சியை அப்படியே பார்க்குறாங்க. அதை எடுக்கிறதுக்கு தாங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொள்ளாத அளவுக்கு உடம்பு பலகீனமாக இருந்தது. அந்த மிஸ்வா குச்சி அப்படியே பார்க்குறாங்க ரசூலுல்லாஹ். நபி அவர்கள் பார்த்ததை நான் கண்டேன். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், யா ரசூலுல்லாஹ் ஆஹுதுஹு லக், எடுத்து தரவான்னு கேட்டேன். ஃபஅஷார, ரசூலுல்லாஹ் தலையால ஆட்டினாங்க, எடுத்து தாங்கன்னு சொல்லி. அதை எடுத்து தாங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை அசைத்தார்கள். நான் அதை வாங்கி நபியோடத்தில் கொடுத்தேன். நபி அவர்கள் அதை எடுத்து தீட்டுவதற்கு முடியவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை எடுத்து தீட்டுவதற்கு முடியவில்லை, அந்த அளவுக்கு சக்தி இல்லாமல் இருந்துச்சு. பின்னர் நான் மென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தேன். அதை தீட்டுவதற்கு